அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அக்ரபி விலாகிஃபை. இட்ஸ் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு மினி விலாக் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு தீனன் துனியாவுக்கு எபிசோட் 2 தான் இந்த வீக் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது போன வாரமும் என்னால் எடுக்க முடியல, இந்த வாரமும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தெரியல. ஸோ பார்ப்போம் என்னென்னு. என்னால் எடுக்க முடியாமல் அது வந்துட்டு கொஞ்சம் தட்டி போகுது, என்னன்னு தெரியல. ஸோ இது ஒரு 3 days வந்துட்டு நான் vlog எடுத்ததை கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஜயானோட விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு இந்த கங்குலாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எந்த சாம்பிராணிக்கு வந்துட்டு நிறையா இது இருக்குது, இந்த உள்ளூர்லேயே உள்ளது, அப்புறம் வந்துட்டு சவுதியிலேருந்து வந்தது, கத்தர்லேருந்து வந்தது. ஸோ எந்த சாம்பிராணி வந்துட்டு இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங் அன்றைக்கி வந்துட்டு எடுத்தது. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் எப்போவுமே வந்துட்டு அம்மா சாம்பிராணி போடுவாங்க. அது வந்துட்டு அவங்களோட ஒரு இது மாதிரி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சில பேர் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபாத்திஹா மாதிரி ஓதி இந்த பூரி வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த பூரியில் வந்துட்டு உள்ளடங்க தேங்காய், வெல்லம் அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்துட்டு அந்த ஃபாத்திஹா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஃபாத்திஹா ஓதி அதெல்லாம் கொடுப்பாங்க. பட் இப்போல்லாம் யார் வீட்லேயுமே அது செய்கிறதில்ல. அது வந்துட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணி அது வந்துட்டு சாயந்தரம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு பீஸ் வந்துட்டு 15 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயே வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு அம்மா வந்துட்டு ஆனத்தை ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு மூடியை ஓப்பன் பண்ணி என் கையில் ஆவி அடித்து நல்லா வந்துட்டு சுற்றுச்சு கையில். ஸோ அது இன்ன வரைக்கும் ஆறவே இல்லை. ஜயான் வந்துட்டு மோஸ்ட்டாக என்கிட்டையும் அஃபான்ட்டையும் தான் விளையாடுவான். ஆனால் அம்மா எப்போ தஸ்பி ஓதிட்டு தொழுதுட்டு உட்காந்துருக்காங்களோ அப்போ அவங்கக்கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இப்போ ரீசெண்டாக நானும் அம்மாவும் ரெசார்ட்டை தாண்டி ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம்னா அது இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்துட்டு அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது. எப்படி எங்கள் குடும்பத்துக்கு இல்லை, பட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வாரம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு திரும்ப தூங்க போயாச்சு. மத்தியானம் இதுதான் வேலை, சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. தூங்கும்போது அழகாக என் பிள்ளை வந்துட்டு என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, ஜயானு. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் ரீசெண்டாக ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன். அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வந்துட்டு எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். ஸோ நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி அஃபானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் சொல்லிட்டேன் யாருக்கு பர்த்டே அப்படின்னா அஃபானுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கும்பகோணம் போயிருந்தோம். சென்னை சில்க்ஸ் தான் வந்துட்டு அஃபானுக்கு ட்ரெஸ் வந்துட்டு செட் ஆகும் மோஸ்ட்டாக. ஸோ அங்கேயே வந்துட்டு நாங்கள் போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு அந்த சென்னை சில்க்ஸில் வந்துட்டு இந்த செகண்ட் ஃப்ளோரில் உள்ள அந்த லாஸ்ட்டு இந்த ஃபுட் கோர்ட் கிட்டே இருக்கிற செக்ஷன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அங்கே நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க, ஷூ, அதுக்கப்புறம் டாய்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் பில் போட்டுட்டு வந்துட்டு அவன் திரும்ப ஃபன்லேண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான். அவனோட கார்டை வேறு தெரியாமல் தூக்கி பேக்கில் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ ஃபன்லேண்ட் அவனை கூட்டிகிட்டு போய் ஒரே ஒரு கார் ரேஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வரப்போ வந்துட்டு ஒரு ஜிகுர் தண்டை நானும் அம்மாவும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். மாயிட்டி பங்காரம் இந்த படம் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் வந்துருந்துச்சுன்னு பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. அம்மா வந்துட்டு பார்க்க வேணாம், போய் தூங்கும் அப்படின்ட்டாங்க. பட் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சாரி, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அதுக்காக நான் நெக்ஸ்ட் வீக் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.